வரலாற்று சிறப்புமிக்க கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவானேஸ்வரர் தேவஸ்தான மகோத்சவ பெருவிழாவின் ரதோற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவானேஸ்வரர் தேவஸ்தானத்தில் அதிகாலை முதல் அபிஷேக பூஜைகள் மற்றும் வசந்த மண்டப பூஜைகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ சுவாமி வெளிவீதி எழுந்தருளிய காட்சி அடியார்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. ரதோத்சவத்தில் பெருந்திரளான பக்த அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். அடியார்கள் பக்தி பிரவாகத்தில் திளைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேவேளை கிழக்கிலங்கையில் பிரசித்தி பெற்ற சக்தி வழிபாட்டு தலங்களில் ஒன்றான திருக்குணமலை ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய மகோத்சவ பெருவிழாவின் ரதோத்சவம் இன்று காலை நடைபெற்றது. அம்பாள் தேரில் எழுந்தருளியதன் பின்னர் ரதோத்சவம் ஆரம்பமானது. பெருந்திரளான பக்தர்கள் ரதோத்சவத்தில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். பங்குனி உத்தர திருநாளான நாளைய தினம் இந்த இரு ஆலயங்களிலும் தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளது.